ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம சரண் இருந்துட்டு சோழன் கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா சோழன் இருந்துட்டு உங்க கூட பேச எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. டே இவனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிட்ட கேட்கவும், அண்ணன் என்கிட்ட கூட சரியா பேசவே இல்லைண்ணே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை அண்ணி அண்ணங்கிட்ட வண்டி ஓட்ட கற்றுக்காம நம்மக்கிட்ட கற்றுக்கிறதுனால அண்ணன் கோவப்படுறாரா என்ன? அதுக்கெல்லாம் இருக்காதுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேணும்னா பாருங்கண்ணா, அதுதான் ரீசனாக இருக்கும். ஏன்னா அண்ணி அண்ணங்கிட்ட சரியாக பேசுறது கூட கிடையாது. இன்னைக்கு அண்ணியை வேற கீழே தள்ளி விட்டுருச்சா, அதனால் அந்த அப்சரில் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பல்லவன் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நிலா வராங்க. பல்லவா வாடா கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கேட்கவும், உடனே சேரன் இருந்துட்டு என்னாச்சு நிலா, ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாண்ண, நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போகணும்ல, கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிடா பல்லவா, கூட கூட்டிகிட்டு போய் வா, நீங்கள் வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நிலா இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பல்லவனவே கூட்டிகிட்டு போகிறேன். ஏங்க நான் தாங்க உங்களை திருவண்ணாமலையிலேருந்து இங்கே வரைக்கும் நான் கூட்டிகிட்டு வந்தேன். ஏங்க என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன்றீங்க, எல்லார்கிட்டையும் நல்லா தான் பேசுகிறீங்க, ஆனால் என்ன கண்டா மட்டும் பேசவே பேசுறதில்ல, எது பண்ணுறேன்னு சொன்னாலையும் வேண்டான்னு சொல்லுது, அப்படி என்னங்க நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அவங்க மனசில் இருக்கிற எல்லா அதங்கத்தையும் நிலா கிட்டே சொல்கிறாங்க. நிலா சோழன் பேசுகிறதெல்லாம் கேட்டோன்னே ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரேம முடிச்சிருக்காங்க.